Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா ரயில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். ரயில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை யார் டேர் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஸ்கர் சத்யா அவங்க தான் இந்த படத்தை வந்து டேர் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் யார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, வில்லனை யாராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்தையான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேரக்டரில் வராருன்னு சொன்னாங்க. சுனில்னு ஒருத்தவங்க இன்னொரு ஹிந்தி கேரக்டரில் வரான்னு சொன்னாங்க. நார்த் இந்தியன் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இந்த 3 பேர் தான் வந்து இந்த படத்தோட ப்ளஸ்ன்னே சொன்னாங்க. டேரக்டர் சொல்லியாச்சு. இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே பார்க்க முடியாது. யாரும் புதுசாக சேனல் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரயில் இந்த படத்தோட ரயில்னு டைட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த படத்து டைட்டிலுக்கு ரயிலுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா வடக்கன்னு சொல்லி டைட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. வடக்கன்னு சொல்லி தான் ட்ரைலரில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை ஆகி இப்போ ரயில்னு படத்தோட டைட்டில் வச்சு படமும் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சுன்னு சொன்னாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நார்த் இந்தியன்ஸ் ஹிந்திக்காரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை நோக்கி வந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுகளுக்கு வேலைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து சொல்ல வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறக்காக தான் இந்த இதுக்கே வர்றாங்க. நம்ம இடத்துக்கு அவங்க சம்பாரித்து அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றுறக்காக தான் ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியுமோ அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பான்னு சொன்னாங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் உறுதியாக சொல்லியிருக்காங்க. முதல்ல மனுஷனாக மதிங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட இதாக சொல்லி கருத்தாக நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா, நம்ம சுனில்னு ஒருத்தவங்க சொன்ன பாருங்க, முத்தையான்னு ஒருத்தவங்க ஹீரோவும் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நல்லா லைஃப்பை வாழ்ந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே ஆப்போசிட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுனில்னு ஒருத்தர் சொன்ன பாருங்க, அவர் ஹிந்திக்கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லில் வேலை செஞ்சுட்டு நார்மலாக லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குடிப்பார், குடிச்சிக்கிட்டே வந்து லைஃப்பை ஓட்டிகிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. ஹீரோயின் இது ரொம்பவே வந்து கடுப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், நார்மலாக ஒரு ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சுனில் கிட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் கூட இந்த விஷயத்தை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பார், அதாவது நம்ம முத்தையா கூட இன்னொருத்தர் இருப்பார். அவர் தான் குடிக்க அடிக்கடி இழுத்துட்டு போயிடுவார். இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது. ஒரு பல்ப் எரியாமல் போகுது, ஒரு வீட்டில் வந்து இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்க. அப்போ சுனில் வந்து அந்த டயத்துக்கு வருவார். அந்த இடத்துல வந்து லைட் பண்ணிட்டு விட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்லா லைஃப்பை எப்படி பார்த்துக்க முடியுமோ அவங்க லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு இவர் மில்லையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் முத்தையாவுக்கு என்ன டவுட் வருதுன்னா, முத்தையா வந்து என்ன டவுட் வருதுன்னா, நம்ம ஹிந்திக்காரன் வந்து நம்ம ஹீரோயின் நம்ம ஒய்ஃப் கூட வந்து ஒரு தொடர்பு இருப்பா போல், கள்ள தொடர்பு வச்சிருப்பா போல், அவனை ரொம்பவே வந்து என்னை அடிக்கடி நான் பார்க்கும்போது தொடர்பு அதிகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவார். ஃப்ரெண்டு என்ன கொடுப்பான்னா, அவனை எப்படியாவது நம்ம வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி போட்டுத்தெல்லாம் ஐடியா பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தே போயிடுவான்னு சொன்னாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த சடங்கு பண்ணுறக்கூடிய அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அவரோட பாடியை வந்து அவர் எங்கே வீட்டில் பிறந்தாரோ அந்த வீட்டில் இருக்கிற பக்கத்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினோட அவங்க பொண்ணோட அப்பா இருப்பாங்க பாருங்கள், ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லா சடங்கையும் நல்லபடியாக முடிச்சு பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா ஹீரோ தான் குடிச்சிக்கிட்டே இருப்பார், அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார். அதுங்காட்டி எல்லாமே வந்து நார்மலாக பண்ணி கொடுத்துட்டு முடிப்பார். அப்புறம் அந்த ஹிந்திக்காரோட ஒய்ஃப் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து வருவாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க. அதுக்குள்ளே சடங்கெல்லாம் முடித்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்த உடனே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அவங்களோட சடங்கெல்லாம் முடிச்சுட்டு நார்மலாக அவங்க வீட்டிலே தான் இருப்பான்னு சொன்னாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பையனோட இப்போ இறந்து போனார் பாருங்கள், ஹிந்திக்காரனோட ஒய்ஃபோட ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ எடுத்து கொஞ்ச நாள் வந்து நல்லா ட்ராவல் பண்ணி வளர்த்துவார். ஒரு பேக் ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பாங்க நம்ம ஹீரோயின்ட்ட. அந்த சுனில் அவங்க வந்து ஹீரோயின்ட்ட பேக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த பேக்கை கேட்டு நம்ம ஹீரோட்ட சத்தியம்லாம் வாங்குவாங்க. ஆனால் ஹீரோ சத்தியம் பண்ணிடுவார். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே பிடிச்சது. இந்த படத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லோரும் வந்து பொழைக்க தான் வராங்க, அதை வந்து சமமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பாஸ்கர் சத்தியம் வந்து நல்லா எடுப்பார். அதை விடவே இந்த படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். கதை வயசில் பார்க்கும்போது நல்லாவே எடுத்திருக்கான்னு சொல்லாங்க. ஏன் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ ப்ரொமோஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் படம் வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டர் சைடு வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த படத்தோட ரிவ்யூ லேட்டாக கொடுக்குறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இனி எல்லாம் அப்டேட்டு
வேகமாக வந்துடும். ஒரு சின்ன வேலையாக தான் இருந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே கைஸ். பாய் விவர்ஸ். இந்த மாதிரி எல்லா அப்டேட் படத்தோட அப்டேட் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. நாளைக்கு கல்கி படம் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.